जननी जन्म सौख्यानां वर्धनी कुल संपदां पदवी पूर्व पुण्यानां लिख्यते जन्म पत्रिका आदित्याय च सोमाय मंगलाय बुधाय च गुरु शुक्र शनिभ्यश्च राघवे केतवे नमः गजाननं भूतगणादिसेवितं कवित्त जम्बू पलसार पक्षितम् उमासुतं सोह विनाश कारणं नमामि विघ्नेश्वर पाद पंकजम महागणपति तुணை கொண்டு माता पिता துணை கொண்டு इष्ट देवता कुल देवता नक्षत्र देवता प्रार्थना देवता पारंपरिय देवता वंशा देवता परिपूर्ण துணை கொண்டு நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் டாக்டர் வி ராஜ்குமார் சிவாச்சாரியார் பேசுகிறேன். இந்த வாரம் ராசி பலன்கள் எப்படி இருக்குது, 12 ராசி பலன்கள் எப்படி இருக்குது, அதாவது வைகாசி மாதம் 18ஆம் தேதி முதல் வைகாசி மாதம் 24ஆம் தேதி முடிய ஆங்கிலம் ஜூன் 1ஆம் தேதியிலிருந்து ஜூன் 7ஆம் தேதி வரையில் உங்களுடைய ராசி பலன்கள் எப்படி இருக்கும். வார ராசி பலன் அப்படின்னு உண்டு, அதாவது தின ராசி பலன் அப்படிங்கிறது ஒன்று உண்டு. இந்த தின ராசி பலன் அப்படிங்கிறது அன்றாடம் நமக்கு நடக்கக்கூடிய நிகழ்வுகளை நம்ம வேலைக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம கேட்போம். சில பேர் அந்த ஒரு வரியில் பார்ப்பாங்க, நன்மை, வெற்றி, சுபம், காரிய தடங்கள், வெற்றி அப்படின்னு நிறையா போட்டிருக்கு. அதை பார்த்து சில பேர் மனசுக்கு ஒரு திருப்தியாக இருக்கும். சரி, இப்போ இன்றைக்கி நமக்கு வெற்றின்னு போட்டிருக்கு, இன்றைக்கி ஏதாவது ஒரு விஷயம் நமக்கு வெற்றி அடையும். சில பேருக்கு சுபம்னு இருக்கும், சில பேருக்கு தடங்கள் இருக்கும், சில பேருக்கு நன்மை அப்படின்னு இருக்கும். அதை பார்த்து சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா மனசு கொஞ்சம் திடப்படுத்திப்பாங்க, சந்தோஷப்படுத்திப்பாங்க. பரவாயில்ல, இன்றைக்கி நல்லா இருக்குது, ஏதோ இருக்குது, லைஃப் ஓடுறது அப்படின்னு. அதே போல் வார பலன் அப்படின்னு இருக்குது. வார பலன் இந்த வாரத்துக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறது. இந்த வாரத்துக்கு எப்படி இருக்கும், இந்த திங்கக்கிழமையிலேருந்து சனிக்கிழமை இரவு வரையில், மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை எப்படி இருக்கும், அப்போ அந்த சனிக்கிழமை வரையில் நம்ம 12 ராசிகள், நம்ம பிறந்திருக்கக்கூடிய மேஷ ராசியிலிருந்து மீன ராசி வரையில் ஒரு ராசியில் நீங்கள் பிறந்திருப்பீங்களே, அந்த ராசிக்கு, குறிப்பிட்ட ராசிக்கு உங்களுக்கெல்லாம் எப்படி இருக்கும், இந்த வாரத்தில் நீங்கள் என்னென்ன ப்ளஸ்ஸு, என்னென்ன மைனஸு, என்னென்னலாம் வரும், என்னென்னலாம் வராது, ஸோ இந்த விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கலாம். இதற்கு நடுவில் இதற்கு என்ன அந்த வாரத்தில் இருக்கக்கூடிய பரிகாரம், அந்த நாளில் எந்த கோவிலுக்கு போகணும், எந்த இடத்துல போய் நம்ம வழிபாடு பண்ணணும், என்ன பண்ணினால் நமக்கு சிறப்பு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். அந்த வாரத்தில் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய கலர், அந்த வாரத்தில் நம்ம அந்த வாரத்தில் நம்ம வழிபாடு செய்யக்கூடிய தெய்வம் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சு அதற்கு தகுந்த மாதிரி நம்ம போனோமே ஆனால் நம்ம வாழ்க்கையில் சிறப்பாக இருப்போம். முதல் ராசி பலன்களை இப்பொழுது பார்ப்போம். விருச்சிக ராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த வாரம் உங்களுக்கு எப்படி இருக்கும், அதாவது வைகாசி மாதத்தில் வார ராசி பலன் என்று சொல்லக்கூடிய வைகாசி 18 முதல் வைகாசி 24 வரை எப்படி இருக்கும். அதுலேயும் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் ஜூன் மாதம் 1ஆம் தேதியிலிருந்து ஜூன் மாதம் 7ஆம் தேதி வரையில் பொதுவாக பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் புதிய பொறுப்புகள் வரும். புதுசாக ஏதாவது சில விஷயங்கள் செய்யணும், பண்ணணும் அப்படின்னு சொன்னால் புதிய பொறுப்புகள் வரும். ஒன்று. ரெண்டாவது பார்த்திங்கன்னா பணியிடை மாற்றம், பணி சம்பந்தப்பட்டது, வேலை சம்பந்தப்பட்டதில் நீங்கள் ஒரு விஷயம் எதிர்பார்த்துருக்க மாட்டீங்க, எதிர்பாராத பணியிடை மாற்றம் நடைபெறும். அதே போல் பார்த்திங்கன்னா சிறு சிறு தொந்தரவுகள் மறையும். உடல் நலத்தில் அதிக அக்கறை, கவனம் தேவை. சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும். ஒன்று. ரெண்டாவது, வண்டி வாகனங்களில் கவனமாக போகணும், கவனமாக வரணும். அஷ்டமத்தில் ராகு, கவனமாக இருக்கணும். சொல் செயல் எல்லாத்துலேயும் கவனமாக இருக்கணும். மறைமுக பிரச்சனைகள், மறைமுக எதிரிகள், அலைச்சல் திருச்சல் அதிகமாக இருக்கும். ஏதாவது ஒன்று செய்ய போனால் நமக்கு நிறைய தடங்கல்கள் வரும். விருச்சிக ராசி பொறுத்தளவுக்கு சிறு சிறு போராட்டத்தை சந்திக்கக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கும். தொழிலில் எதிர்பாராத லாபம் உண்டு. வீண் வார்த்தைகள், வீண் சண்டை, வீண் பேச்சு சண்டை, வீண் வம்பு சண்டையில் ஈடுபடக்கூடாது. நீங்கள் உண்டு, வேலை உண்டு அப்படின்னு இருக்கிறது நல்லது. அதே போல் குடும்பத்தில் பார்த்திங்கன்னா சில சந்தோஷங்கள்லாம் அதிகரிக்கும். மன அழுத்தம் குறையும். கடன்கள் அடைய தேவையான லாபம் அதிகரிக்கும். கடன் அடையும். அதற்கான சில சூழ்நிலைகள்லாம் ஜாதகத்தில் வரும். வேலை தேடுபவர்களுக்கு நல்ல செய்தி வரும். குடும்ப உறவுகளில் கவனம் தேவை. நல்லா போயிட்டு இருந்தாங்க, பேச்சுவார்த்தை இருக்காது, சிறு சிறு சண்டை சச்சரவுகள்ங்கிற மாதிரி இருக்கும், கொஞ்சம் கவனமாக இருங்க. தடைப்பட்ட வேலைகள் நடைபெறும். மாணவ மாணவிகளுக்கு போட்டி தேர்வுகளில் நிறைய நல்ல முன்னேற்றங்கள்லாம் ஏற்படக்கூடிய சூழ்நிலைகள் வரும். பயணங்கள் வாயிலாக நிறைய நன்மைகள் எல்லாம் ஏற்படக்கூடிய சூழ்நிலைகள் உண்டு. அதே போல் பார்த்திங்கன்னா வேலை பளு அதிகரிக்கும். ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, ஐடியில் வேலை பார்க்குறவங்களாக இருந்தாலும் சரி, சாதாரண ஒரு நிதி நிறுவனத்துலேயோ ஏதாவது ஒரு இடத்துல வேலை பார்க்குறவங்களுக்கு
அதிகமாக வேலை பளு இருக்கும். ஓவர் டைம் சொல்கிறீங்க இல்லையா, எக்ஸ்ட்ரா இந்த வேலையை முடித்து கொடுத்துட்டு தான் போகணும் அப்படிங்கிற ஒரு சில விஷயங்கள்லாம் வரும். கட்டிட தொழிலாளர்கள், கட்டிட வேலை செய்யக்கூடியவர்கள், அது சம்மந்தப்பட்ட சில பேருக்கெல்லாம் இந்த வாரத்தில் வந்து பார்த்திங்கன்னா பேமெண்ட்டெல்லாம் நிலுவையில் வந்துடும். எவ்வளோ பணம் சம்பாதிச்சாலும் அதெல்லாம் சில இதில் இருக்கும். வெகு தூரம் வண்டி ஓட்டக்கூடிய, வாகனம் ஓட்டக்கூடிய நண்பர்கள், அவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் கவனமாக போகணும், கவனமாக வரணும். பண விஷயத்தில் கவனமாக இருங்க. பணத்தை விடக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். ஏதாவது ஒரு கட்டத்தில் கொஞ்சம் பணத்தை மிஸ் பண்ணிடுவீங்க. ஸோ அந்த பணத்தை மிஸ் பண்ணாத அளவுக்கு கொஞ்சம் பார்த்துக்கோங்க. கடன் தேவைக்கு வாங்குவது நல்லது, தேவையில்லாமல் கடன் வாங்க வேண்டாம். அது வந்து பார்த்திங்கன்னா மனதளவில் அதிக பாதிப்பை தரக்கூடியதாக இருக்கும். 75% நன்னா இருக்குது. முருகன், சிவன், பைரவர் வழிபாடு பண்ணணும். மெரூன் கலர், ப்ளூ கலர், லைட் ப்ளூ கலர், ஒயிட் கலர், இதெல்லாம் உங்கள் ராசிப்படி கொஞ்சம் நல்ல சிறப்பாக இருக்கும். சிவாலயம் சென்று முருகப்பெருமான் வழிபாடு, காலபைரவர் வழிபாடு ரொம்ப சிறப்பை தரக்கூடியதாக இருக்கும். தாமரை பூ வாங்கி சிவாலயத்துக்கு சென்று அங்கு இருக்கக்கூடிய முருகப்பெருமானுக்கு, சிவபெருமானுக்கு சாற்றினால் உங்களுக்கு சிறப்பை தரக்கூடியதாக இருக்கும். காலபைரவருக்கு பால் அபிஷேகம் பண்ணுங்கள், சிறப்பாக இருக்கும். சுபம்.